தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 33வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். சிந்தா குல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். மந்தாக்கினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் பதவுரையை ரசிப்போம். மந்தாக்கினி தந்த கங்கை நதி தாங்கிக் கொடுத்த வர உதயனே, தேவர்கள் கேட்ட வரத்தின்படி சிவமூர்த்தியிடத்தில் உதித்தவரே கந்தா கந்தக் கடவுளே, முருகா முருகப் பெருமானே, கருணாகரனே கருணைக்கு உறைவிடமானவரே, சிந்தை ஆகுலம் மனதில் துன்பத்தை தருவதற்கு ஏதுவாக உள்ள இல்லொடு செல்வம் எனும் மனைவி செல்வம் என்கின்ற விந்த அடவி விந்தமலை காடு போன்ற இத்துயரத்தை என்று விடப்பெறுவேன், அடியேன் என்று நீங்கப் பெறுவேன் என்பதாக பதவுரை அமைகிறது. கங்கா நதியின் மைந்தரே, வரத்தால் தோன்றியவரே, கந்தக் கடவுளே, முருகவேளே, கருணைக்கு இருப்பிடமானவரே, மனதில் துயரத்தை தருகின்ற மனைவி செல்வம் என்கின்ற இந்த விந்திய மலைக்காடு போன்ற அச்சத்தை தரும் சூழலை அடியேன் என்று நீங்கப் பெறுவேன் என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைகிறது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம். முதலில் வரும் சொற்றொடர் சிந்தாகுல என்பதாகும். சிந்தை ஆகுலம், மனதில் உள்ள துன்பம் என்பதே இதன் பொருளாகும். தொடர்வது இல்லொடு செல்வமெனும் என்ற சொற்றொடராகும். இல் என்றால் வீடு. இது இடவாகு பெயராக வீட்டில் உள்ள மனைவியை குறிக்கின்றது. இனம் பற்றி மனைவி, மக்கள், உறவினர் இவர்களையும் குறிக்கும். மனைவி, மக்கள், செல்வம் முதலியவைகள் துன்பம் பயக்கும் பொருள்கள். உலக பசுபாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மலஜல சுவாசம் சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் என்று தனது திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுகிறார். மனைவி மக்கள் உயிர் பற்று, செல்வம் பொருள் பற்று. இந்த பற்றுக்களால் மனிதன் சதா அலைந்து திரிந்து அமைதியின்றி கெடுகிறான். தொடரும் சொற்றொடர் விந்தாடவி என்பதாகும். விந்த அடவி என்பது விந்தியமலை காடு என்ற பொருளாகிறது. நமது பாரத நாட்டின் வடபாகத்துக்கும் தென்பாகத்துக்கும் இடையில் உள்ள பெரிய மலை விந்தியம். இம்மலையில் வானளாவிய மரங்கள் செறிந்த காடு அச்சத்தை தந்து கொண்டிருக்கும். கடத்தற்கரியது. இதனுள் சென்றவர் திரும்ப வழி தெரியாது திகைத்து வாடி வருந்துவர். அதனால் குடும்ப வாழ்வில் சிக்கியவர்க்கு இது ஓமையாக கூறப்பட்டது. தொடரும் சொற்றொடர் என்று விடப்பெறுவேன் என்பதாகும். மேலே கூறிய துன்பங்களுக்கு ஏதுவான இருவகை பற்றுகளை என்று விடப்பெறுவேன். பற்றுக்களை விட்டாலன்றி அனுபூதி விளையாது. மனை மக்கள் சுற்றமெனும் மாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடிநாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ என்று மற்றும் ஒரு திருப்புகழில் இதே கருத்தை வலியுறுத்துகிறார் அருணகிரிநாத பெருமான். ஞான நெறியிலே முதலில் இருந்து முடிவு வரை இன்பம்தான், உலக நெறியில் முதலில் இருந்து முடிவு வரை துன்பம்தான். பெண்ணால் வரும் துன்பம் குறித்து இங்கே கூறுகிறார். நிட்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலன் தாளை கிட்டையிலே தொடுத்து முக்தி பெருமளவும் பெரிய சுகம் கிடைக்கும்.
காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறுவருக்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடுக்கட்டையிலே கிடத்து மட்டும் கவலைதானே என்று குச்சேல உபாக்கியானம் கூறுகிறது. தொடர்வது மக்களால் வரும் துன்பம். மதலையை பெருநாள் துன்பம் வளர்ந்திடும், நாளும் துன்பம் விதலை நோயடையில் துன்பம், வியன் பருவத்து துன்பம், கதமுறு காலர் வந்து கைப்பற்றில் கணக்கில் துன்பம், இதமுறு பாலர் தம்மால் எந்நாளும் துன்பமாமே என்று மற்றும் ஒரு பாடல் குச்சேல உபாக்கியானத்திலிருந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. செல்வத்தால் துன்பம், ஈட்டலும் துன்பம், மற்ற ஈட்டிய உன் பொருளை காத்தலும் அங்கே கடும் துன்பம், காத்தல் குறைபடின் துன்பம், கெடின் துன்பம், துன்பர்க்கு உரைப்பதி மற்றை பொருள் என்று நாலடியாரும் இங்கே வலியுறுத்துகிறது. தொடரும் சொற்றொடர் மந்தாகினி தந்த வரோதயனே என்பதாகும். மந்தாகினி என்பது கேதாரத்தில் அமுதம் போல் ஓடுகின்ற அரிய நதி. கங்கா நதி அவ்விடம் மந்தாகினி என்ற பெயருடன் ஓடுகின்றது. சிவபெருமானிடம் வானவர்கள் சென்று சூராதி அவுணர்களின் கொடுமையை கூறி ஒரு புதல்வனை தந்தருளும் என்று முறையிட்டார்கள். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் என்று கந்த புராணத்தில் கச்சியப்பரும் கூறுகிறார். அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி ஐமுக சிவனார் ஆறுமுகம் கொண்டு 6 அனற்கண்களில் இருந்து 6 அருட்சுடர்களை அளித்தருளினார். அந்த அருட்சோதிகளை வாயு தேவனும் அக்னி தேவனும் சுமக்க முடியாது சுமந்து கங்கை நதியில் சேர்த்தார்கள். கங்கை அதனை ஏந்தி சரவண பொய்கையில் சேர்த்தாள். அரணருள் முறையினை அறிந்து கங்கை தன் சிரமிசை ஏந்தியே சென்று ஓர் கண்ணலில் சரவணம் என்னும் தடம் தன்னில் சேர்த்தனள் மறை இதழாயிடை மல் குற்றாலென என்று கந்தபுராணத்தில் மற்றும் ஒரு பாடலில் கூறுகிறார் கச்சியப்பர். இதனால் மந்தாகினி தந்த என்றார். தேவர்கள் சிவபிரான் பால் கேட்ட வரத்தினால் தோன்றியபடியால் வரோதயன் என்றார். வரோதயன் என்றால் வரங்களுக்கு பிறப்பிடமானவன் என்றும் பொருள்படும். தொடரும் சொற்றொடர் கந்தா, முருகா, கருணாகரனே என்பதாகும். கருணைக்கு இருப்பிடமானவன். கந்தன், முருகன் என்ற பெயர்களுக்கு நாம் முன்னொரு பாட்டில் பொருள் கண்டோம். கந்தவேளே, உலகப் பற்றுகளாகிய கவலைகள் என்று நீங்கப் பெறுவேன், விரைவில் நீக்கி அருள் செய்வாய் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 34வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 33வது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.